கர்த்தருக்கு பிரியமானவர்களை, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். எரேமியா 29:11. பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு நல்ல வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. ஏதோ ஒரு காரியத்திற்காக நெடுநாட்களாக நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். வேதத்தில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, நெடுநாட்கள் காத்திருந்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு போட்டிருக்கு. அப்படின்னா நெடுநாட்களாக ஒரு காரியத்துக்காக நம்ம காத்து காத்து சோர்ந்து போய் போதும்பா, இனிமேல் அந்த காரியம் எனக்கு வரவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா தருவாராம். ஆனால் நம்ம நினைக்கிறோம், நம்ம நினச்ச மாதிரியே நடந்தால் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்குமே அப்படின்னு. இல்லைப்பா, நம்ம நினச்ச மாதிரி நடந்தால் ஒருவேளை அது கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், ஆனால் அது முழுக்க நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கண்ணியாக மாறிடும். ஆனால் ஆண்டவர் நமக்காக நினச்சிருக்கிறாரு அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா சமாதானமாக இருக்கும். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல அப்படின்னா எசப்பாட்ட சொல்லுங்கள், எசப்பா நான் எதிர்பார்த்துருக்க முடிவை எனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, நீங்கள் அந்த முடிவை எப்படி கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்களோ, நீங்கள் என்ன திட்ட வச்சுருக்கிறீங்களோ அந்த முடிவை எனக்கு தாங்க சுவாமின்னு மனப்பூர்வம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமென்.